ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம ரீசனிங் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா கூற்றின் உண்மைத்தன்மையை சரிபார்த்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, அதுக்கு கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் எது கரெக்டான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். ஸோ அந்த 4 ஆப்ஷன்ஸுமே நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின்ஸில் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அதில் எது நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி இது விடுகதைன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு விடுகதைகள் நிறையா படிச்சிருப்போம். லைக் அந்த மாதிரியும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வெரிஃபிகேஷன் ட்ரூத் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, எல்லா ஆப்ஷன்ஸையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓகேவா, இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா, இதில் இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சரை நம்ம பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கொஷின்ஸில் கொடுத்துட்டாங்க. அதில் 4 ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் இருக்கும், அதே மாதிரி லெக் இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் இருக்கும், நெக்ஸ்ட்டு இது ஆப்ஷன்ஸ். ஓகேவா? இந்த ஹியூமன் வந்துட்டு கொஷினாக கேட்குறாங்க. இப்போ நான் வந்துட்டு ஐஸு, லெக்கு, ஹேண்டு இதெல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் ஆப்ஷன்ஸாக கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹார்ட் இருக்கும். ஓகேவா? இந்த 4ல் எது வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு ஐஸும் முக்கியம், அதே மாதிரி கால்களும் முக்கியம், கைகளும் முக்கியம், அதை விட வந்துட்டு ஹார்ட்டும் முக்கியம். ஓகேவா? இதில் எது செலக்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐஸ் இல்லாமல், அதாவது கண் இல்லாமையும் மனிதர்கள் வாழ்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி கை இல்லாமையும் எத்தனையோ மனிதர்கள் வாழ்கிறாங்க, அதே மாதிரி கால்கள் இல்லாமையும் எத்தனையோ மனிதர்கள் வாழ்கிறாங்க. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு, அதாவது இதயம் இல்லாமல் அந்த மனுஷனால் உயிரோடவே இருக்க முடியாது இல்லையா? அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஹியூமனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு ஒரு யோசித்து நம்ம ஆன்சர் பண்ணால் இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சு ஆன்சர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஓகே, இப்போ இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். In this type of reasoning question, a question is followed by 4 possible answers. ஆல்ரெடி நான் சொன்னது தான். எப்படின்னா, ஒரு ரீசனிங் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரிலேட்டடாக ஒரு 4 ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதில் எது ரிலேட்டடோ அதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகே, the alternatives other than the correct answer also seems to have relationship with the item mentioned in the statement. ஆக்சுவலி இப்போ வந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கொஷின் கேட்டுட்டு அதுக்கு ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? வித் த ஐட்டம் மென்ஷன் இன் த ஸ்டேட்மெண்ட். ஓகே, யூ ஆர் ரெக்யர்டு டு செலக்ட் த அப்சல்யூட் ட்ரூத் விச் ஆல்வேஸ் ஹோல்ட்ஸ் ஆர் வெரிஃபைஸ் த ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஆக்சுவலி இந்த டாப்பிக்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ட்ரூத், அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க உண்மையை நம்ம அறிஞ்சு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இதோடைய இன்ட்ரோடக்ஷன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ராப்ளம்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிலாம் கொஷின்ஸ் வரும், எந்த மாதிரிலாம் நம்ம ஆன்சர் பண்ணணும், எந்த மாதிரி திங்கிங் இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் பாருங்களேன். ஒரு நிறையா கொஷின்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், எ புக் ஆல்வேஸ் ஹேஸ், அதாவது ஒரு புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேள்வி. ஸோ இப்போ வந்துட்டு ஆப்ஷன்ஸை பாருங்களேன். பேஜஸ், கண்டென்ட்ஸ், தென் வந்துட்டு சாப்டர்ஸ், ஸ்டோரி. இது 4 ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா புக்குக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது. ஓகேவா? புக்கை தாண்டி போவே இல்லை. ஸோ ஒரு புக்குனா கண்டிப்பாக பேஜஸ் இருக்கும். ஓகேவா? அந்த பேஜஸ்னால தான் வந்துட்டு அந்த புக்கு வந்துட்டு உருவாகும். அதே மாதிரி ஒரு புக்குனா ஸ்டோரி இருக்கும், அதே மாதிரி ஒரு புக்குனா சாப்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்கும், அதே மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கும். ஓகேவா? பட் ஆனால் இதில் நீங்கள் ஒன்று நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஸோ ஒரு புக்கில் ஸ்டோரி தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது.
ஓகேவா? ஸ்டோரி தான் இருக்கணும்னு கிடையாது. இன்ஃபர்மேஷனும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்பேஸை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லை டூரிசமை பற்றின இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். ஸ்டோரி மட்டும்தான் இருக்கணுன்றது கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாட் ஆஃப் புக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்டோரி மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. ஸோ இதை நீங்கள் நல்லா திங்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி இருந்தால் தான் அது சாப்டர். என்ன சொல்கிறது, இப்போ வந்து சாப்டர்ஸ்னால் ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், இது வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு புக்குக்கு இம்பார்ட்டண்ட்டுன்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் ஆஃப் வந்துட்டு புக்குக்கு இந்த சாப்டர் எல்லாமே நம்மளுக்கு ஒரு டாப்பிக்காக போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கண்டென்ட்ஸ். ஓகே, கண்டென்ட்ஸும் இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம இவ்வளோ டாபிக் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரொடக்ஷனில் இண்டெக்ஸில் நம்மளுக்கு இருக்கும் தான். ஓகேவா? பட் ஆனால் இது எல்லாமே, அதாவது பேஜஸ் இருக்குது இல்லையா? ஸோ பேஜஸ் அப்படின்னா இது எல்லாமே எதில் இருக்கும்? இந்த ஸ்டோரியாக இருக்கட்டும் சரி, இல்லை இந்த சாப்டர்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை இந்த கண்டென்ட்ஸாக இருக்கட்டும் சரி, இது எல்லாமே எதில் எழுதியிருக்கும்? அந்த பேப்பரில் பேஜஸில் தானே எழுதியிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பிளாங்காக ஒரு பேப்பர் இருக்குன்னா அது நம்ம வந்துட்டு புக்காக எடுத்துக்க மாட்டோம். ஸோ புக்குக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது ஓகேவா, இதுக்கு இது கரெக்டாக இருக்குமா, இதுக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன, எதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வருது அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணணும். அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜஸ் தான். பிகாஸ் புக்கில் வந்துட்டு புக்கு அப்படின்னாலே பேஜஸ் தான். பேஜஸ்க்குள்ளே தான், அதாவது இந்த பேஜில் தான் ஸ்டோரியாக இருக்கட்டும் சரி, சாப்டர்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை கண்டென்ட்டாக இருக்கட்டும் சரி, வாட் எவர் அந்த பேஜில் தான் எழுதியிருக்கும். ஓகேவா? அப்போ அந்த பேஜே இல்லை, பிளாங்காக இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு புக்காக நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? ஜஸ்ட்டு ஒரு நோட்டு இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொஷின்ஸில் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ ரேஸ் ஆல்வேஸ் ஹேஸ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ரேஸ் வைக்கிறாங்க. ஓகேவா? ஏதோ ஒரு ரேஸ், ஒரு ஓட்டப்பந்தயமாக இருக்கட்டும் சரி, ஓகேவா, ஒரு ரன்னிங் ரேஸே வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், ரிவார்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒரு போட்டினா இவ்வளோ இருக்கும், ரிவார்டு இருக்கும், பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க, ரெஃப்ரி இருப்பாங்க, விக்டரி, அதுக்கேற்ற மாதிரி விக்டரி மீன்ஸ் அதுதான் அந்த ஒரு வெற்றி இருக்கும். ஓகேவா? போட்டினா இவ்வளோ இருக்கும். பட் ஆனால் இதில் எது ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவல்ஸ் தான். ரிவல்ஸ் அப்படின்னா வந்துட்டு பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு ரேஸ் நடக்குது அப்படின்னா யாருமே இல்லாமல் ஒரு ரிவார்டை போய் கொடுப்பாங்களா? ரிவார்டை போய் கொடுப்பாங்களா? அங்கே வெற்றி கிடைக்குமா, விக்டரி கிடைக்குமா? இல்லை யாருமே இல்லாத ஒரு இடத்துல ரெஃப்ரினாச்சு இருப்பாங்களா? ஸோ அப்போ வந்துட்டு ஒரு ரேஸ் நடக்குதுன்னா அதில் பார்ட்டிசிபேட் இருந்தால் மட்டும்தான், யாராச்சும் கலந்துக்கிறவங்க இருந்தால் மட்டும்தான் அது வந்துட்டு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஸாக அவங்க கண்டக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவல்ஸ்க்கு தான். ஓகேவா? ஸோ ரிவல்ஸ் அப்படின்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எ ஃபேக்ட்ரி ஆல்வேஸ் ஹேஸ், ஒரு ஃபேக்ட்ரிக்கு என்ன முக்கியம்? ஆப்ஷன்ஸை பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், ஃபைல்ஸ், ஒர்க்கர்ஸ். ஒரு ஃபேக்ட்ரினா கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி தேவை. அங்கே ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு பண்ணுவாங்க, எலக்ட்ரிசிட்டி கன்ஃபார்ம் தேவை. நெக்ஸ்ட் வந்துட்டு வாட்டர் சப்ளை, வாட்டர் ஃபேக்ட்ரியாக இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்ம் வாட்டரும் தேவை. தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபைல்ஸு, டாக்குமெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ், அந்த ஃபேக்ட்ரியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஃபைல்ஸ்குள்ளே தான் இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் இல்லையா? ஸோ இதில் உங்களுக்கு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு ஃபேக்ட்ரிக்கு தொடர்பாக தான் இருக்குது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா இதில் கரெக்டான ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் தான் கரெக்டாக வரும். பிகாஸ் எ ஃபேக்ட்ரி இஸ் செட் அப் டு மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் அண்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் இட் ஆல்வேஸ் நீட்ஸ் ஒர்க்கர். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா, இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ அந்த ப்ராடக்ட்டை தயாரிக்கும் போது வெறும் எலக்ட்ரிசிட்டியை வச்சுட்டு மட்டும் பண்ண முடியுமா? ஸோ சரி, நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஏதாச்சும் ஒரு மிஷினரி இருந்தாலுமே அதில் மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு மிஷின் இருக்குன்னா அதுவே எடுத்து போட முடியாது. ஏதாச்சும் ஒரு
சம் ப்ராடக்ட்ஸு மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அதை எடுத்து போடனாச்சு அந்த மிஷின்குள்ளே வந்துட்டு போடுறதுக்குனாச்சும் ஒர்க்கர்ஸ் தேவைப்படும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிசிட்டியை வச்சுட்டு மட்டும் ஃபேக்ட்ரி ரன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாட்டரை வச்சுட்டு மட்டும் நம்மளால் ஃபேக்ட்ரி ரன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைல்ஸும் வந்துட்டு ஃபைல்ஸை வச்சு மட்டுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஃபேக்ட்ரி ரன் பண்ண முடியாது. ஸோ ஃபேக்ட்ரி அப்படின்னாலே அதுக்கு வந்து ஒர்க்கர்ஸ் தேவை. ஓகேவா? இப்போ ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒர்க்கர்ஸ் நீட். ஓகேவா? ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் தான் இதுக்கான கரெக்டான ஆப்ஷன். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள். எ கிளாக் ஆல்வேஸ் ஹேஸ். கிளாக்குக்கு என்ன முக்கியமானது, எதை கொண்டு இருக்குது, கடிகாரத்தில் எப்போதும் இருப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி, நீடில்ஸ், நம்பர், ஃப்ரேம். இது 4மே வந்துட்டு கிளாக்குக்கு சம்மந்தம் தான். இப்போ ஒரு கிளாக் ஓடணும் அப்படின்னா பேட்ரி தேவைப்படும். அதே மாதிரி அந்த கிளாக்குக்குள்ளே கண்டிப்பாக நம்பர் இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமு, அதுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கணும். ஓகே. இதில் வந்துட்டு நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா நீடில் மீன்ஸ் அந்த இப்போ ஒரு கிளாக் இருக்குன்னா என்னவா இருக்குது, ஹவர் ஹேண்டு, மினிட் ஹேண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு முள் இருக்கும் பார்த்தீங்களா, ஊசிகள். அந்த மினிட்டையும் அந்த ஹவரையும் நம்மளுக்கு கணக்கெடுக்கு பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஹவர் ஹேண்ட், மினிட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் நீடில்ஸ். ஓகேவா? அது இல்லாமல் ஒரு கிளாக் ஓடும் அப்படின்னா அது கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லா கிளாக்குக்குமே ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீடில் தான். அந்த நீடில் இருந்தால் தான் பேட்ரி போட்டால் வேலை செய்யும். அந்த நீடிலே இல்லாமல் வெறும் பேட்ரி போட்டால் கிளாக் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி அந்த நீடிலே இல்லாமல் நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒர்க் ஆகாது. அதே மாதிரி பாருங்கள், ஃப்ரேம், ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் மட்டும் இருக்குது, அதுக்குள்ளே வந்துட்டு நம்பர்ஸ் இருக்குது, பேட்ரி இருக்குது, தென் வந்துட்டு இந்த நீடில், இந்த மெயினான ஒன்றே இல்லை அப்படின்னா அது கிளாக்கே கிடையாது. ஓகேவா? ஸோ கிளாக்குக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீடில் தான் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். ஓகேவா? இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் அ கரெக்டான ஆப்ஷன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். எ ட்ரீ ஆல்வேஸ் ஹேஸ். ஓகேவா? ஸோ ஒரு மரத்தில் எப்போதும் இருப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸை பாருங்கள். லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், ரூட்ஸ். ஒரு ட்ரீனா கண்டிப்பாக அதில் வந்துட்டு இலைகள் இருக்கும், அதே மாதிரி ஃப்ரூட்ஸும் இருக்கும், ஃப்ளவர்ஸும் இருக்கும். ஓகே. ஸோ ரூட்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரூட்டு வந்துட்டு வந்தால் மட்டும்தான் அங்கே ஒரு ட்ரீயே வரும். ஓகேவா? ஸோ அங்கே ஒரு ட்ரீயே வரும். அதுக்கப்புறமா தான் இலைகள் வரும். அதுக்கப்புறமா தான் என்ன வரும், ஃப்ரூட்ஸ் வரதோ சரி, இல்லை வந்துட்டு ஒரு ஃப்ளவர் வரதோ சரி, அதுக்கப்புறமா தான். ஸோ இதோடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஒரு ட்ரீ அப்படின்னா அதுக்கு அவசியமாக தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் தான். ஓகேவா? வேர்கள் தான். ஓகேவா? இப்போ ஒரு மரம் இருக்குன்னா அதோடைய வேர்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதில் ஃப்ரூட்ஸோ, வெஜிடபிள்ஸோ, ஃப்ளவர்ஸோ, இல்லை வந்துட்டு இலைகள், லீவ்ஸோ வளர்றது இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் தான் இதுக்கான கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்களேன். எ கேமரா ஆல்வேஸ் ஹேஸ். ஸோ கேமராவில் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, எது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதில் என்ன இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லென்ஸு, மெமரி கார்டு, ஃப்ளாஷு, ஃபோட்டோகிராஃபியா. இது 4மே வந்துட்டு கேமராவுக்கு சம்மந்தமான ஒன்றா தான் இருக்குது. ஓகேவா? ஒரு கேமரானா லென்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஒரு மெமரி கார்டு இருக்கும், நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் இருக்கும், நெக்ஸ்ட்டு ஃபோட்டோகிராஃப் இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே. ஆக்சுவலி சம் கேமராஸில் மெமரி கார்டு இல்லாமல் கூட வேலை செய்யும். அதே மாதிரி ஃப்ளாஷு எல்லா இடத்துலையும் ஃப்ளாஷ் யூஸ் ஆகணும் அப்படின்னா கிடையாது. அதாவது டார்க்காக இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ இதுவும் வந்துட்டு அவசியம் இல்லை. ஓகே. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃப், ஓகே, ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னா நம்மளுக்கு கேமரா தேவை தான். பட் ஆனால் அந்த ஃபோட்டோ எடுக்கணுன்னா கேமராவுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்ஸு தான். ஓகேவா? எ கேமரா கேனாட் ஒர்க் வித்தவுட் த லென்ஸ். லென்ஸ் இல்லாமல் அந்த கேமராவே வேலை செய்யாது. ஓகேவா? அப்புறம் எப்படி ஃபோட்டோ எடுக்க முடியும்? ஸோ அப்போ இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த லென்ஸ் இல்லாமல் கேமரா வேலை செய்யாது. ஓகேவா? இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர்.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். A hospital always has. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸை பாருங்கள். பெட்டு, கெமிஸ்ட் ஷாப்பு, டாக்டரு, நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்னால் கண்டிப்பாக பேஷண்ட்ஸ்க்கு தேவையான பெட் இருக்கணும், அதே மாதிரி ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கணும், ஒரு டாக்டர் இருக்கணும், ஒரு நர்ஸ் இருக்கணும். ஓகே, இது எல்லாமே நம்மளுக்கு அவசியம்தான். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெயினான ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம எதுக்கு போவோம்? ஏதாச்சும் ஒரு பிரச்சனை யாரை பார்க்க போவோம்? டாக்டரை பார்க்க தான். ஓகேவா? ஸோ டாக்டரை தான் நம்ம பார்க்க போவோம். ஓகேவா? டாக்டர் சொன்னாதான் அந்த பேஷண்ட்டை அந்த பேஷண்ட்டை பெட்டில் அட்மிட் பண்ணுறதோ இல்லை அட்மிட் பண்ணாமல் போகிறதோ. ஓகேவா? டாக்டர் எழுதி கொடுக்குற மாத்திரையை தான் போய் நம்ம என்ன பண்ணுவோம்? மெடிக்கல் ஷாப்பில் வாங்குவோம். நம்மளால் எந்த ஒரு மெடிக்கல் டாக்டர் ப்ரொஃபஷன் இல்லாமல் நம்மளால் எதுவுமே வாங்க முடியாது இந்த ஹாஸ்பிட்டலில். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன? டாக்டர் வந்துட்டு அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னால் தான் நர்ஸு வந்துட்டு செய்வாங்க. ஓகேவா? அப்போ இதில் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இப்போ ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அந்த டாக்டர் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல் ஓடாது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் மெயினான ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் தான் மெயினான ஒரு கேரக்டர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எ பென் ஆல்வேஸ் ஹேஸ். ஒரு பெண்ணுக்கு என்ன ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இங்கு. நெக்ஸ்ட்டு கேப்பு. ஒரு பெண்ணுனா கண்டிப்பாக ஒரு கேப்பும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கு. அந்த இங்கு இருந்தால் தான் வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு நிப்பு. நிப்பு. ஒரு பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்பு தான். அந்த நிப்பு இல்லாமல் என்ன பண்ணுறது? அந்த நிப்பு இல்லாமல் நம்ம அதை இங்கு போட்டாலும் சரி இல்லை வந்துட்டு கேப்பு போட்டாலும் சரி அது வேலை செய்யாது. ஓகேவா? ஸோ ஹோல்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் பிடிமானம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, வைத்திருப்பவர். ஓகே, ஹோல்டர் மீன்ஸ் இப்போ அந்த பென் எழுதணுன்னா கைப்பிடிச்சி எழுதுறது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெண்ணை நம்ம வச்சு எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஹோல்டராக இருக்கும், அதில் இங்க் இருக்குது, கேப் இருக்குது, கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதுகிறோம். நிப்பு இல்லாமல் நம்மளால் எப்படி எழுத முடியும்? ஸோ அப்போ பெண்ணுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான ஒன்று ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்பு தான் கரெக்டான ப்ரியாரிட்டி. ஓகேவா? நிப்பு தான் பெண்ணுக்கு முதல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? அதை தவிர நம்மளால் கேப்பை வச்சுட்டோ இல்லை பெண்ணை வச்சுட்டு எழுதுகிறவங்களோ சரி இல்லை வந்துட்டு அந்த இங்கை வச்சுட்டோ நம்மளால் ஒரு வேர்ட் கூட எழுத முடியாது. ஓகேவா? ஸோ நிப்பு வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன். என்ன கேட்டிருக்காங்க? யூ கேனாட் ப்ளே கிரிக்கெட் வித்தவுட். கிரிக்கெட்டை வந்துட்டு இது இல்லாமல் விளையாட முடியாது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டிருக்காங்க? பேட்டு, க்ளவ்வு, ஹெல்மெட்டு, பேட்ஸு. ஓகே, ஆக்சுவலி இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கே புரியும். ஹெல்மெட் அதாவது ரொம்ப பெரிய ஹெல்மெட் இல்லாமலேயும் சில பேர் விளையாடுவாங்க. ஓகேவா? அவங்களுடைய சேஃப்டிக்காக தான் ஹெல்மெட் போடுறாங்க. ஓகேவா? ஸோ அது இருக்கிறதும் இல்லாததும் சேஃப்டிக்காக தான் நம்ம ஹெல்மெட் போடுறோம். ஓகேவா? ஸோ நார்மல் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு போட மாட்டாங்க. ஓகேவா? ஒருவேளை சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சா அது கண்டிப்பாக போடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் க்ளவ்வும். ஓகேவா? ஸோ க்ளவ்வும் வந்துட்டு அவங்களுடைய சேஃப்டிக்கு தான், அதே மாதிரி பேட்ஸும் அவங்களுடைய சேஃப்டிக்கு தான். ஓகே, இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னா இது எல்லாமே போட்டு தான் விளையாடணும். ஓகேவா? என்ன தான் நீங்கள் வந்துட்டு ஹெல்மெட் போட்டிருந்தாலும், என்ன தான் நீங்கள் வந்துட்டு பேட்ஸ் யூஸ் பண்ணாலும், என்ன தான் நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு போய் நின்னாலும் நம்மளுக்கு பேட் இல்லாமல் எப்படி நம்ம பாலை அடிக்க முடியும்? எப்படி நம்மளால் ப்ளே பண்ண முடியும்? ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டு தான். ஸோ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேட் இல்லாமல் நம்மளால் விளையாட முடியாது. ஓகேவா? ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். எ லோட்டஸ் ஃப்ளவர் ஆல்வேஸ் ஹேஸ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் இருக்குது, அதில் இது இல்லாமல் அந்த லோட்டஸ் ஃப்ளவரே இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன அப்படின்னா பெட்டல்ஸு, மட்டு, ரூட்டு, வாட்டரு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
பெட்டல்ஸ் மீன்ஸ் நம்மளுக்கு தெரியும் அது வந்துட்டு ஒரு ஃப்ளவரோடைய ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் ஒன்று இருக்குன்னா அதோடைய இதழ்கள் இல்லாமல் ஒரு பூவாக முளைக்காது. ஓகேவா? ஸோ மட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டு மீன்ஸ் அந்த சின்னமாக ஒரு ஃப்ளவருக்குள்ளே இருக்கும் இல்லையா, அதுதான். அதே மாதிரி ரூட் அப்படிங்கிறது வேறு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர். ஓகே, ஸோ நம்ம இதிலே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு லோட்டஸ் ஃப்ளார் இருக்குது. ஓகேவா? லோட்டஸ் ஃப்ளார் இருக்குது, ரூட்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது ஒரு தண்ணிக்குள்ளே இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு மட்டும் இருக்குது. ஓகேவா? இதுதான் நார்மல் லோட்டஸ் ஃப்ளவர். மட்டு மட்டும் வச்சுட்டு தண்ணி இருக்குது, ரூட் இருக்குது. அப்போ அது ஒரு லோட்டஸாகவே நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? பெட்டல்ஸ் எல்லாமே சேர்ந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், அது ஒரு ஃப்ளவராக இருக்கும். ஓகேவா? வித்தவுட் பெட்டல்ஸ் தெர் இஸ் அ நோ ஃப்ளவர். ஓகேவா? அப்போ லோட்டஸுக்கும் சரி இல்லை எந்த ஃப்ளவராக இருந்தாலும் சரி பெட்டல்ஸ் அதோடைய இதழ்கள் தான் ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஓகேவா? இதழ்கள் எல்லாமே சேர்ந்தால் மட்டும்தான் அது ஒரு பூவாக முளைக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஆஃப் திஸ் கொஷின். பெட்டல்ஸ் இஸ் அ கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டிசீஸ் ஆல்வேஸ் ஹேஸ். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசீஸ் ஆல்வேஸ் ஹேஸ், அதாவது நோயில் எப்போதும் இருப்பது. ஒரு நோய், ஒரு டிசீஸ் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்யூர். எஸ், ஒரு டிசீஸ்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், க்யூர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ்னு வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெடிசனும் எடுத்துக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்ம்ஸு. டி ஆப்ஷன் பாருங்கள், ஜெர்ம்ஸு. ஓகே, அந்த டிசீஸ்னால நம்மளுக்கு ஜெர்ம்ஸ்லாம் பரவும். ஓகே, காஸ், இந்த இதை மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். காஸ் அப்படின்னா காரணம். ஓகேவா? ஸோ எ டிசீஸ் ஆல்வேஸ் ஹேஸ் அ காஸ். ஸோ இப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா, ஓரளவு க்யூராக இருந்தீங்கன்னா டிசீஸ் வராது. அதே மாதிரி மெடிசன் வந்துட்டு சும்மா நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்ம்ஸு. ஓகேவா? ஸோ அப்போ காஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்க. இதோடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசீஸ் ஆல்வேஸ் ஹேஸ் அ காஸ். ஓகேவா? ஸோ ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஓகேவா? ஏதோ ஒரு காரணத்தினால மட்டும்தான் அந்த டிசீஸ் வருது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு டஸ்ட்டு, ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மழையில் நனைஞ்சிட்ருக்கீங்க. ஓகேவா? மழையில் நனைஞ்சிட்ருக்கீங்க, ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏதோ கோல்டாக ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க. ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஃபீவர் வந்துடுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஃபீவர் வந்துடுது. ஓகேவா? ஸோ ஃபீவருங்கிறது இங்கே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசீஸாக இருக்குது. அதோடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேற்று மழையில் நனைஞ்சது. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு தான் அதை க்யூர் பண்ணுறதோ சரி, இல்லை வந்துட்டு மெடிசன் எடுத்துக்கிறதோ சரி, இல்லை வந்துட்டு ஜெர்ம்ஸ் பரவுறதோ சரி, அது நெக்ஸ்ட்டு தான். ஸோ அதுக்கான காரணம் என்ன? ஸோ இப்போ உங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சு. ஃபீவர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை க்யூர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? க்யூர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. க்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான மெடிசனை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபீவர்னால் உங்களுக்கு பக்கத்துலேயும் அந்த ஜெர்ம்ஸ்லாம் பரவுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபீவர் வரதுக்குரிய காரணம், இந்த டிசீஸ் வரதுக்குரிய காரணம் என்னவா இருக்குது? ஸோ அதுதான் இதுக்கான ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ். ஓகேவா? ஸோ டிசீஸ் அப்படின்னா காஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். எ ஹில் ஆல்வேஸ் ஹேஸ். ஓகே, ஒரு மலை பகுதியில் எப்போதும் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நல்லா ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை பார்த்து தான் நம்ம பதில் சொல்லணும். இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே தான் நம்ம வந்துட்டு எது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, எது செகண்டு, இதனால தான் இது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். அதனால தான் நம்ம ஆப்ஷன்ஸை பார்க்குறோம். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் தான் மெயின். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், ட்ரீஸ், அனிமல்ஸ், ஹைட், பேர்ட்ஸ். ஓகே, ஒரு ஹில் ஸ்டேஷன்னா கண்டிப்பாக அங்கே ட்ரீஸ் இருக்கும், பேர்ட்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு அனிமல்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஹைட்டாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு மலைப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனால் அதோட ஹைட்டு தான் அதை வந்து ஹில்லுன்னு சொல்ல வைக்கிறது. ஓகேவா? ஸோ எவ்வளவோ மலைகள் இருக்குது. பட் ஆனால் நம்ம ஏன் எவரெஸ்ட்டு மட்டும் நம்ம ரொம்ப ஹிமாலயா
எவரெஸ்ட் மவுண்டைன் இதெல்லாம் நம்ம ஏன் வந்துட்டு ஃபஸ்ட்டாக சொல்கிறோம்? ஏன்னா அது வந்துட்டு ஹைட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதான் நம்ம எவரெஸ்ட் மவுண்டெயின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. அது ஏன் இந்த அளவுக்கு வந்துட்டு பிரபலமாக இருக்குது? பிகாஸ் ஆஃப் அதோடைய ஹைட்டு. அது பக்கத்தில் மரச்செடிகள் இருக்கிறதுனாலையோ இல்லை, அங்கே வந்து பேர்ட்ஸ் வரதுனாலையோ இல்லை, இல்லை அங்கே வந்துட்டு அனிமல்ஸ் வரதுனாலையோ இல்லை, அதோடைய ஹைட்டு. அப்போ ஹில் ஸ்டேஷன்னாவே அது ஒரு உச்சம். ஓகேவா? ஸோ மரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் இருக்கும். ஓகேவா? ஸோ பீச்சு இந்த மாதிரி இடத்துல கூட இருக்கலாம். பேர்ட்ஸும் அங்கே இருக்கும், அனிமல்ஸும் அங்கே இருக்கும். பட் ஹில் அப்படின்னாலே, மவுண்டைன்ஸ் அப்படின்னாலே அதோடைய ஹைட்டு தான் அதோடைய அழகே. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம இந்த ஆப்ஷன்ஸை இப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத. A train always has what அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரயில்ஸ், டிரைவர், காட், இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு ரயில் போகணும் அப்படின்னா தண்டவாளத்தில் போகும். அதே மாதிரி அந்த ட்ரெயினை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் தேவை. அதே மாதிரி அந்த ட்ரெயினை பார்த்துக்கிறதுக்கு ஒரு காவலர் தேவை. அதே மாதிரி வாட் ஓகே இன்ஜின். இப்போ நீங்கள் இன்ஜினை யோசிச்சு பாருங்களேன். இன்ஜின் தான் கரெக்டான ஆன்சர். பிகாஸ் ஆஃப் ஒரு ட்ரெயின் இருக்குது. ஓகேவா? அந்த ட்ரெயினில் தண்டவாளத்தில் நிற்கிது. ஓகே, தண்டவாளத்தில் நிற்கிது. ஓகேவா? டிரைவரும் இருக்காங்க, கார்டும் இருக்காங்க. ஓகேவா? பட் ஆனால் இந்த இன்ஜின் இல்லை அப்படின்னா இந்த ட்ரெயின் ஓடாது. ஓகேவா? ஸோ ட்ரெயினுக்கு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான். ஓகேவா? ஸோ அந்த இன்ஜினே இல்லாமல் நம்ம ஜஸ்ட்டு ஒரு தண்டவாளத்தையும் ஒரு டிரைவரையும் ஒரு கார்டையும் வச்சுட்டு நம்ம அந்த ட்ரெயினை மூவ் பண்ண முடியுமா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். ஓகேவா? ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ சாங் ஆல்வேஸ் ஹேஸ் டேஷ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் சாங்னா வேர்ட்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு சாரஸ், மியூசிஷியன், திம்பிள் இதெல்லாம் இருக்கும். ஓகே, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ சாங்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனால் இப்போ வந்துட்டு சாரஸ் பாடுறது, கூட பாடுறவங்கள சாரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மியூசிஷியன்ஸ், பாட்டு போடுறவங்கள பாட்டு மேக் பண்ணுறவங்கள மியூசிஷியன்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆக்சுவலி இதில் நீங்கள் பாருங்கள், ஒரு சாங்கு தான் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு சாங்குக்கு முக்கியமானது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? நல்லா கொஸ்டினை கவனிச்சுக்கோங்க. ஒரு சாங்குக்கு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சாங்கில் வேர்ட்ஸ், அதாவது லிரிக்ஸு. ஓகேவா? சம் சாங்ஸ் லிரிக்ஸ் கேட்கவே நம்மளுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகேவா? ஸோ சம் சாங்ஸில் பிஜிஎம் மட்டும் ஹைலைட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பிஜிஎம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது சாங்கில் வராது. ஓகேவா? சாங்குக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸு. ஓகேவா? அந்த லிரிக்ஸை தான் வேர்ட்ஸு நீங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த சாங் பாடணும் அப்படின்னா வார்த்தைகள் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது. ஓகேவா? ஸோ வித்தவுட் அ வேர்ட், அந்த வேர்டு இல்லைன்னா அது மியூசிக் மட்டும்தான், சாங்கு கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்டு தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கண்ணே என்ன கேட்டிருக்காங்க. Yesterday I saw an ice cube which had already melted due to heat of a nearby furnace. இதில் 4 ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆல்வேஸ், நடக்கும், நெவர், நடக்காது, ஆஃபன், அப்பப்போ நடக்கும், சம்டைம்ஸ், எப்பயாச்சும் நடக்கும். ஓகே, ஸோ யா ஸோ இதில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஸ்டர்டே, நேற்று நான் ஒரு ஐஸ் க்யூபை பார்த்தேன். விச் ஹேட் ஆல்ரெடி மெல்டட், அதாவது ஹீட் அப்படி பக்கத்தில் ஏதோ ஒரு ஹீட் இருக்கிறனால அந்த ஐஸ் க்யூப் மெல்ட் ஆயிருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி உருகுனதை எப்படி ஐஸ் க்யூப்னு சொல்லுவாங்க? ஓகேவா? ஸோ கேள்விகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஸ்டர்டே நான் ஒரு ஐஸ் க்யூபை பார்த்தேன்,
பட் ஆனால் அது ஆல்ரெடி மெல்ட் ஆயிருந்துச்சு ஒரு ஹீட்டை பக்கத்தில் வச்சுருக்கனால. ஓகேவா? ஸோ அப்போ தான் கொஷின்ஸு. ஓகே, ஆல்ரெடி மெல்டட் அப்படின்னா அது எப்படி ஐஸ் க்யூபாக ஆகும்? ஆல்ரெடி உருகி போய் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ அது ஐஸ் க்யூபாக ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெவர். ஓகேவா? இல்லை. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் ஃபவுண்ட் நெசசரிலி இன் மில்க்? ஓகே, ஆக்சுவலி இது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு கன்ஃபியூசிங்கான கொஷினாக இருக்கும். ஓகேவா? பாலுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்றுனா நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் பாருங்கள். க்ரீம். ஸோ பால் அப்படின்னா அது ரொம்பவே க்ரீமியாக இருக்கணும். அதுலேருந்து நம்ம கேர்டு எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஒயிட்னஸ். ஓகே, ஆக்சுவலி இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கால்சியம், ஃபேட்டு இந்த மாதிரி கேட்டிருந்தா நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். பட் ஆனால் இங்கே சிம்பிளாக கேட்டிருக்காங்க. பாலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பால் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஓகேவா, பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பால்னாலே அது ஒயிட்டாக தானே இருக்கும். ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்னஸ். ஓகேவா? அது க்ரீமியாக இருக்கும் அப்படின்னா இல்லை. ஸோ ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்த்து கரெக்டான ஆன்சரை கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்த உடனே மில்கை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தோணும்? ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு மில்க் ஃப்ளேவர். ஓகேவா? பாலோடைய நெசசரி அது ஒயிட்டாக இருக்கிறனால தான் அது வந்துட்டு மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒயிட் மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்டு ஒயிட்னஸ். ஓகேவா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். ஆப்ஷன் டி, ஒயிட்னஸ் தான் இதோடைய அந்த வெண்மைத்தனம் தான் இதோடைய ஃபஸ்ட்டு நெசசரி. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத. ஸோ நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எ ட்ராமா மஸ்ட் ஹேவ்? ஒரு ட்ராமாக்கு, ஓகேவா, ஒரு நாடகத்துக்கு எது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஆக்டர்ஸ், ஸ்டோரி, செட்ஸ், டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது 4 ஆப்ஷன்ஸுமே இந்த ட்ராமா அப்படின்னா ரொம்ப ரிலேட்டடான ஒன்று தான். ஓகே, ஸோ ஒரு ட்ராமான்னு எடுத்துக்கிட்டிங்கனால அதுக்கு கண்டிப்பாக ஆக்டர்ஸ் தேவைப்படுவாங்க. ஓகேவா? ஸோ ஆக்டர்ஸ் இருப்பாங்க, ஹீரோ, ஹீரோயின்ஸ், தென் சைடு ஆக்டர்ஸ், இந்த மாதிரி மேஜர் ரோல் பண்ணுறவங்க எல்லாமே இருப்பாங்க. ஸோ ட்ராமா அப்படின்னா அது ஒரு கதையாக தான் இருக்கும். ஓகேவா? ஒரு கதையை தான் எடுத்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்ஸு. ஓகே, ஒரு ட்ராமா இப்போ மேக் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக அதுக்கான செட்ஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? மேக் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி டேரக்டர். அந்த ட்ராமான்னு ஒன்றுன்னா அந்த டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம கரெக்டான ஆப்ஷன்ஸை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஆக்டர்ஸும் இருக்காங்க, டேரக்டர்ஸும் இருக்காங்க. அந்த டேரக்டர் சொன்னால் தான் ஆக்டர்ஸ் அதுபடி என்ன பண்ணுவாங்க? அதுபடி நடிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அங்கே செட்ஸும் இருக்கணும். ஓகேவா? அந்த செட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இவங்க 3 பேர் இருக்காங்க, செட்டு, ஆக்டர்ஸ், டேரக்டர். ஓகேவா? ஸோ அந்த டேரக்டர் தான் வந்துட்டு அந்த ட்ராமாவே கண்டென்ட் பண்ணுறாரு. அவர் தான் என்ன பண்ணுறாரு? ஆக்டர்ஸுக்கு இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு, செட்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு டேரக்டர் இம்பார்ட்டண்ட் தான். ஓகேவா? ஸோ டேரக்டருக்கு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டோரி இருந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி டேரக்டர் என்ன பண்ண முடியும்? ஸ்டோரி இருந்தால் தான் அந்த ட்ராமாவே நடத்த முடியும். ஓகேவா? ஸ்டோரி எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த டேரக்டருக்கே அங்கே வேல்யூ இல்லை. ஓகேவா? ஸோ டேரக்டர் அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஸ்டோரி ரைட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி தான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கணும். இதில் எது மேஜரான ரோல், அந்த மேஜரான ரோலுக்கு எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ட்ராமாவுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி தான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா வேணால் நம்ம டேரக்டர்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம செட்ஸு, தென் ஆக்டர்ஸை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த டேரக்டர்னாலே ஒரு ஸ்டோரி வச்சுருக்கணும், அவர் அதை வச்சு தான் அவங்க ப்ளேவே பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும்.
ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், என்ன கேட்டிருக்காங்க. எ பாய் இஸ் சிட்டிங் அட் த பேக் சீட் ஆஃப் கார். ஓகேவா, ஒரு பையன் காரில் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கான். when the driver suddenly starts moving the car in forward direction. ஸோ டிரைவர் என்ன பண்ணுறாரு, அந்த காரை மூவ் பண்ணுறாரு. நல்லா நோட் பண்ணுங்க, இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன், முன்னாடி மூவ் பண்ணுறாரு. ஓகேவா, த பாய் எக்ஸ்பீரியன்ஸ் அ பேக்வேர்ட் ஃபோர்ஸ். ஓகேவா, அப்போ அவர் முன்னாடி அதாவது அவர் வந்து இந்த காரை மூவ் பண்ணும் போது அவன் வந்து பின்னாடி தள்ளப்படுறான். ஓகேவா, அந்த சீட்டுக்கு பின்னாடி தள்ளப்படுறான் அப்படின்றாங்க. ஸோ இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஆல்வேஸ் அந்த மாதிரி தான் கரெக்டு, நெவர்னா இல்லை, ஆஃபன்னா அடிக்கடி, சம்டைம்ஸ்னால் எப்பயாச்சும். ஓகேவா, ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரேக் போட்டால், இப்போ ஒரு சடன் பிரேக் போட்டால் நம்ம மூவிங், இப்போ காரில் போயிட்டுருக்கோம். ஸோ சடன் பிரேக் போட்டால் நம்மளுக்கு என்ன ஆகும், முன்னாடி தான் போய் விழுவோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டிரைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரை எடுக்கிறாரு. சடனாக காரை எடுக்கும்போது அப்போ நம்மளுடைய ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி தான் தள்ளப்படுவோம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு ஃபிசிக்ஸு. ஓகேவா, ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக இதுக்கு கொஷின்ஸை ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு கரெக்டு ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கான கொஷினை நம்ம ஆன்சர் பண்ணிவிட்டு போகலாம். ஓகேவா, ஸோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எ கார் ஆல்வேஸ் ஹேஸ், ஒரு காருக்கு என்ன முக்கியமான ப்ரியாரிட்டி, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 4 ஆப்ஷன்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதில் ஒரு கார் இருக்குன்னா அது கண்டிப்பாக ஒரு டிரைவர் தேவை. ஓகே, ஸோ தென் வந்துட்டு வீல் வேணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பானட் மீன்ஸ் குழாய். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பம்பர்னால் மோதும் பொருட்கள்னு வச்சுக்கலாமே. மோதும் பொருட்கள் மீன்ஸ் வாட், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கார் ரேசிங், ஒரு கார் கேம் ஏதாச்சும் விளாட்றீங்க அப்படின்னா அதில் மோதுற மாதிரி இன்னொரு கார் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் பம்பர்னால் ஒரு மோதுற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலி ஒரு கார் இருக்குது. ஓகே, ஒரு கார் இருக்குது, அந்த காருக்கு குழாயும் இருக்குது, அதே மாதிரி மோதிர பொருளும் ஏதோ ஒன்று இருக்குது. பட் ஆனால் அது கூட தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டிரைவரும் இருக்காங்க, பட் ஆனால் வீல் இல்லை, அந்த காருக்கு வீல் இல்லை. ஸோ எப்படி மூவ் ஆகும்? ஓகேவா, ஸோ நல்லா நீங்கள் இப்போ வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம், ஒரு கார் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு டிரைவர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். பட் ஆனால் அந்த டிரைவர், இந்த ஆப்ஷனையும் வச்சு பாருங்களேன். வீலே இல்லைன்னா அப்போ அந்த டிரைவர் இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம், எப்படி வந்துட்டு மூவ் ஆகும் காரு? அப்போ காருக்கு வந்துட்டு ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வீல்ஸ். ஓகேவா, ஸோ காருன்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம், 4 வீலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ காரை வந்துட்டு நம்ம 4 வீலர்ஸ்ன்னு தானே சொல்லுவோம். ஸோ அப்போ காருக்கு ரொம்பவே ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீல்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத. டேஞ்சர் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ். ஓகேவா, டேஞ்சர் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ். ஓகேவா, ஆபத்து எப்போது அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, அடங்கும் மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு டேஞ்சர் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் பாருங்கள், ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு நீங்கள் கொஷின்ஸை பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ டேஞ்சர், எனிமி, அட்டாக், ஃபியர், ஹெல்ப். ஒரு டேஞ்சரில் இருக்கோன்னா நம்ம வந்துட்டு ஹெல்ப்னு மித்தவங்க கிட்ட கேட்போம். தென் வந்துட்டு ஏதோ ஒன்று அட்டாக் மாதிரி நடக்கும். ஸோ அட்டாக் நடந்தால் அங்கே டேஞ்சராக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஃபியர். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு எது ஆன்சர் பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் தான் கரெக்டான ஆன்சர். எப்படி நான் ஃபியர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஆபத்து வருது. ஓகேவா, ஸோ அந்த ஆபத்து ஒரு க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு, இப்போ ஃபியர் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் டேஞ்சர் க்ரியேட். இப்போ ஒரு டேஞ்சர் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா அது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும், இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு அலார்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஃப்ளட்டு வரப்போகுது, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏதோ ஒரு எர்த்குவைக் வரப்போகுதுன்னு ஒரு அலார்ட், டேஞ்சர் அலார்ட் கொடுக்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வரும், அட்டாக் ஆகுமா, எனிமி ஆகுமா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெல்ப் கேட்போமா? கிடையாது.
ஃபியர் ஆகும், ஓகேவா, பயப்படுவோம். இப்போ ஏதோ ஒரு ரெட் அலர்ட்டோ எல்லோ அலர்ட்டோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்க போகுது, ஓகேவா. ஸோ எல்லோரும் வந்துட்டு சேஃப்டியாக இருந்துக்கோங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டேஞ்சர் அலர்ட் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபியர் ஆகும், ஃபஸ்ட்டு பயப்படுவோம். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறமா தான் நம்ம அதுக்கான சேஃப் கார்ட்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுருவோம், ஓகேவா. ஸோ இப்போ டேஞ்சர்னு ஒரு அலர்ட் வந்துச்சுனாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரது என்ன, பயம்தான், ஓகேவா. ஸோ அதை தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா. டேஞ்சர் அப்படின்னாலே ஆபத்து வரப்போகுது அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்னவா இருக்கும், பயம்தான் க்ரியேட் ஆகும், ஓகேவா. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஃபியர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் வி ஆர் கோயிங் இயர்லி இன் த மார்னிங் டுவர்ட்ஸ் த சவுத், த சன் வில் பி விசிபிள் அட் அவர் லெஃப்ட். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா இஃப் வி ஆர் கோயிங் இயர்லி இன் த மார்னிங் டுவர்ட்ஸ், ஓகே, அப்போ நம்ம வந்துட்டு சவுத்தை நோக்கி என்ன பண்ணுறோம், சவுத்தை நோக்கி, அதாவது இஃப் வி ஆர் கோயிங் இயர்லி இன் த மார்னிங் டுவர்ட்ஸ், ஓகே, அதாவது நம்ம சவுத்துக்கு, அதாவது நம்ம வந்துட்டு சவுத் சைடு வந்து என்ன பண்ணியிருக்கோம், இயர்லி மார்னிங்காக நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டுருக்கோம், ஓகேவா. இயர்லி மார்னிங்காக நம்ம வந்துட்டு சவுத் சைட் போய் நிற்கிறோம், ஓகேவா. அப்போ த சன் வில் பி விசிபிள் அட் அவர் லெஃப்ட், ஓகேவா. ஸோ இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம சவுத் சைடில் போய் நிற்கும் போது நம்மளுடைய லெஃப்ட் சைடில் சன் வந்துட்டு விசிபிள் ஆகுமா, அதோடைய ஷேடோ அடிக்குமா அடிக்காதான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் எஸ், நெவர் இல்லை, ஆஃபன் அடிக்கடி, சம்டைம்ஸ் எப்பயாச்சு. ஓகே, ஸோ இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், இயர்லி மார்னிங் அப்படின்னாலே நம்மளுக்கு ஈஸ்ட் சைடில் தான் வந்துட்டு சன் ரைஸ் ஆகும், ஓகேவா. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்கள், இயர்லி மார்னிங், ஓகேவா. அப்போ சன் எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடு தான் இருக்கும், ஓகேவா. ஈஸ்ட் சைடு தான் என்னவா இருக்கும், சன் ரைஸ் ஆகும், ஓகேவா. இஃப் வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் த சவுத், நம்ம சவுத்தை நோக்கி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அவர் ஃபேஸ் வில் பி த டைரக்ஷன் ஆஃப் சவுத்து, நம்மளுடைய ஃபேஸ் எந்த சைடில் இருக்குன்னா சவுத் சைடு தான் இருக்கும், ஓகேவா. அப்போ நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் என்னவாக இருக்கும், ஈஸ்ட் சைடு தான் இருக்கும், ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஆல்வேஸ் எஸ் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும், ஓகேவா. ஸோ இந்த கொஷின் ரொம்பவே ஒரு ஈஸியான கொஷின்ஸ் தான், ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேவா. ஸோ இப்படி தான் இந்த கொஷினை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகே. ஸோ 1 or 2 டைம்ஸ் நீங்கள் அந்த கொஷினை ரீட் பண்ணி பாருங்கள், ஆப்ஷன்ஸையும் பாருங்கள், ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு அவசியமே இல்லை, அது கரெக்டாக இல்லையான்னு நம்மளுக்கு கெஸ்ஸிங் தான், ஓகேவா. ஸோ அப்போ நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஸோ இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் நான் கொடுத்துருக்கேன், ஓகேவா. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் சொன்னதே தான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன்ஸாக நான் கொடுத்துருக்கேன், ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை 10-year-old நிசி இஸ் டாலர் தென் மை 12-year-old சன், ஓகேவா. என்னுடைய 10 வயசு மருமகள் இருக்கா இல்லையா, நெசி மீன்ஸ் என்னுடைய பிரதர் ஆர் சிஸ்டருடைய பொண்ணு, ஏ ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது அவள் வந்துட்டு 10 வயசு பொண்ணு, ஓகேவா. நிசி மீன்ஸ் அங்கே ஜெண்டர் என்ன வந்துடுது, பெண் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. நெஃப்யூனா வாட், நெஃப்யூ மீன்ஸ் பிரதர், சாரி நெஃப்யூ மீன்ஸ் ஒரு மென், ஒரு பாய், நெசி மீன்ஸ் கேர்ள், உமன், இந்த மாதிரி, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய 10 வயசு நெசி வந்துட்டு என்னுடைய 12 years old பையனை விட ஹைட்டாக இருக்கா, ஓகேவா. ஸோ இந்த 10 வயசு பையனை விட இந்த 10 வயசு பொண்ணை விட 12 வயசு, ஆக்சுவலி நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், சாரி ஃபார் திஸ், மை 10-year-old நிசி, ஓகேவா. ஓல்டு நிசி இஸ் டாலர் தென் மை 12-year-old சன், ஓகேவா. சன்னுக்கு வந்துட்டு வயசு பார்த்திங்கன்னா 12, ஓகேவா. அந்த நெசிக்கு 10, பட் ஆனால் ஹைட் வைஸ் இந்த பையன்தான் பெரியவன், பட் ஆனால் இந்த பொண்ணு
ஹைட்டாக இருக்கா, ஓகேவா, இந்த பையனை விட இந்த பொண்ணு ஹைட்டாக இருக்கா அப்படின்றாங்க, ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இது வந்து கரெக்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஆல்வேஸ், எஸ், இல்லை வந்துட்டு நெவர், ஆஃபன், சம்டைம்ஸ் அப்படின்னு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஆக்சுவலி இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏஜை பொறுத்து ஹைட் கிடையாது, ஓகேவா. ஸோ இப்போ பாய்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வளருவாங்க, ஓகேவா. கேர்ள்ஸோடைய ஹைட் வந்துட்டு ஒரு 18, 19 இதுலேயே வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். அதாவது அவங்க சீக்கிரமாக வளர்ந்துருவாங்க. பட் ஒரு அளவுக்கு ஏஜுக்கு மேலே அவங்க அப்படியே ஸ்டாப் ஆகிடுவாங்க, ஓகேவா. அதுக்கு மேலே வளர்ச்சி இருக்காது. பட் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாமே லேட் தான், ஓகேவா. ஸோ சின்ன வயசில் குட்டியாக இருப்பாங்க. ஸோ நிறையா நம்ம மீம்ஸ்லேயே பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் காம்போஸ் பார்த்தா சின்ன வயசில் என்னை விட சின்னவனாக இருந்தால் இப்போ தோளுக்கு மேலே வளர்ந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீம்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதே தான், அதை நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நீங்கள் இது பண்ணிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லணும், என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்த்துட்டு சம்டைம்ஸ், யா, அப்பப்போ எப்போயாச்சும் இந்த மாதிரி நடக்கும், ஓகேவா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடணும். ஸோ இந்த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நல்லா நீங்கள் கவனித்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஹைட் டஸ் நாட் மேட்டர் அபவுட் ஏஜ், ஓகேவா. ஸோ இவனுக்கு 15 வயசு, இந்த 15 வயசை விட 17 இயர்ஸ் ஓல்டு பொண்ணு ஹைட்டாக இருந்தால் அது வந்து நம்மளுக்கு நார்மல் தான், ஓகேவா. எப்போயாச்சும் அப்படி நடக்கும். பட் இதுவே அந்த பொண்ணுக்கு ஒரு 20 ஏஜ் ஆகும்போது அந்த பையனுக்கு ஒரு 18 இருக்கும் போது அந்த பையன் வளர்ந்துருப்பான். சம் ஹார்மோனல், சம் ஜீன்ஸ் இந்த மாதிரி கூட நம்ம யோசிக்கலாம், ஓகேவா. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. an animal always has அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஒரு அனிமல் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஸ்கின் இருக்கணும், ஹார்ட் இருக்கணும், லங்ஸ் இருக்கணும், லைஃப்பும் இருக்கணும், ஓகே. ஆக்சுவலி இதில் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், ஆன்சர் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா அனிமல்ஸுக்குமே ஸ்கின் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஓகேவா. இன்செக்ட்ஸுக்கு அனிமல்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன வந்துடும், எல்லாமே அடங்கிடும் இல்லையா. ஸோ அக்வாட்டிக் அனிமலாக இருக்கலாம், லேண்ட் அனிமலாக இருக்கலாம், ஓகேவா, இன்செக்ட்ஸாக இருக்கலாம், எல்லாமே அடங்கிடும் அனிமல்ஸ்னாலே, ஓகேவா. ஸோ டொமஸ்டிக் அனிமல், லேண்ட் அனிமல் இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்கல, காமனாக அனிமல்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா. ஸோ அப்போ இன்செக்ட்ஸுக்கு வந்துட்டு ஸ்கின்ஸ் இருக்காது, ஓகேவா. லைக் காக்ரோச், இந்த வண்டு, தென் இந்த ஸ்பைடர்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கெலாம் ஸ்கின்னே இருக்காது, ஓகேவா. ஸ்கின் இல்லாமல் தான் அது வாழ்ந்துட்டுருக்கும், ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹார்ட்டு, ஓகே. ஸோ இந்த ஹார்ட் இல்லாமல் அக்வாட்டிக் அனிமல்ஸ் லைக் அதாவது கடல்வாழ் உயிரினங்கள் இருக்குது இல்லையா, லைக் ஜெல்லி ஃபிஷ்ஷு, ஸ்டார் ஃபிஷ்ஷு, இதுக்கெலாம் ஹார்ட்டே இருக்காது, ஹார்ட் இல்லாமல் தான் அது வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கும், ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க லங்ஸை பொறுத்த வரைக்கும் இன்செக்ட்ஸுக்குமே லங்ஸ் இருக்காது, ஓகேவா. ஸோ ஹார்ட் இல்லாமல், ஸ்கின் இல்லாமல், தென் வந்துட்டு லங்ஸ் இல்லாமல் கூட அனிமல்ஸ் வாழ முடியும். பட் ஆனால் லைஃப் இல்லாமல் அதுங்களால் வாழ முடியாது. ஒரு வாழ்வாதாரம் மீன்ஸ் ஒரு வாழ்க்கை இல்லாமல் அதுங்களால் வாழ இயலாது. அப்போ அனிமல்ஸ்க்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லைஃப் தான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடணும், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அட்மாஸ்பியர் ஆல்வேஸ் ஹேஸ், ஓகே. ஸோ அட்மாஸ்பியருக்கு எது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சிஜனா, ஏரா, டஸ்டா, ஜெர்ம்ஸா, ஓகே. ஆக்சுவலி குட் அட்மாஸ்பியர் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு டஸ்ட் தேவைப்படாது, ஜெர்ம்ஸ் இருந்தாலும் அது வந்துட்டு குட் அட்மாஸ்பியரே கிடையாது, ஓகே. ஸோ இப்போல்லாம் நீங்கள் நினைக்கலாம் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு, நோ. இதுக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் அப்படின்னா ஏர், அங்கே சுவாசிக்கிறதுக்கு காற்று இருந்தால் தான் அதுலேருந்து நம்மளால் சுவாசிக்க முடியும், ஓகேவா. ஸோ அட்மாஸ்பியர் அப்படின்னாலே அங்கே வந்துட்டு காற்று இருக்கணும், அப்படின்னா தான் அதுலேருந்து ஆக்சிஜன் நம்மளால் சுவாசிக்க முடியும், ஓகேவா. உங்களுக்கு புரியுதா. ஸோ அப்போ அட்மாஸ்பியருக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் தான் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்களேன். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆல்வேஸ் ஃபவுண்ட் அ பிரேவரி. பிரேவரினா என்ன?
வீரமாக இருக்கிறவங்கள தான் வந்துட்டு பிரேவாக இருக்காங்க, பிரேவரியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ பிரேவரி அப்படின்னா வீரம்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த வீரம் எப்படி வரும், வீரமாக இருக்கிறவங்களுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள் ஆப்ஷன்ஸை. கரேஜ், தைரியம், எக்ஸ்பீரியன்ஸ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு பவர், நெக்ஸ்ட்டு நாலேஜ். யா. ஸோ இப்போ ஒரு தைரியமாக இருக்கிறவங்களுக்கு பவர் முக்கியம்தான். சாரி, இப்போ ஒரு வீரமாக இருக்கிறவங்களுக்கு பவர் முக்கியம், அதே மாதிரி நாலேஜும் முக்கியம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமான அது இந்த இதில் நம்ம சேர்த்துக்க வேணாம். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு வீரமாக இருக்கிறவங்களுக்கு பவரும் முக்கியம், அதே மாதிரி அவங்க அறிவாகவும் இருக்கணும். ஓகேவா? பட் ஆனால் ஃபஸ்ட்டு வீரம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன வரும், தைரியமாக இருக்காங்க, போல்டாக பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கரேஜ் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஓகேவா? இப்போ வீரமாக இருக்கிறவங்கள என்னன்னு சொல்லுவோம், தைரியமானவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரேஜ் தான் கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ எ மிரர் ஆல்வேஸ் ஹேஸ். ஓகே. ஒரு மிரருக்கு என்ன ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ரிவீல்ஸ் அ ட்ரூத். ஓகேவா? உண்மையை வந்துட்டு வெளிப்படுத்துதா. அடுத்து ரெஃப்ளெக்ட்ஸ் மீன்ஸ் வாட், பிரதிபலிப்பா. இல்லை வந்து ரீட்ராக்ட்ஸ் அப்படின்னா பின்வாங்குவதா. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ராக்ட்ஸ் அப்படின்னா சிதைக்கிறதா. ஒரு மிரர் அப்படின்னா அது கண்டிப்பாக ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு மிரரில் நீங்கள் என்ன போய் நீங்களே போய் நின்னாலும் சரி, இதில் ஏதோ ஒரு பொருளை வச்சாலும் சரி, ஏதோ ஒன்று ஆப்போசிட்டில் வச்சிங்கன்னா அது நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் தான் ஆகும். ஓகேவா? அதுலேருந்து உண்மை வரதோ கிடையாது. ஓகேவா? ஸோ கார்ட்டூன்ஸில் வேணால் அந்த மிரர், அதாவது ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஒரு கார்ட்டூன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனால அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிரர் இருக்கும், ஒரு மேஜிக் மிரர் இருக்கும். அந்த மேஜிக் மிரர் முன்னாடி இருந்துச்சுன்னா ஒரு நம்மளுடைய உண்மை வெளிப்படுத்தும், இந்த மாதிரி லைக் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு கார்ட்டூன்ஸ்க்கு தான். பட் என்ன இந்த கொஷின்ஸை பாருங்கள், மிரர் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? நீங்கள் என்ன போய் வைக்கிறீங்களோ, என்ன போய் நிற்கிறீங்களோ, எப்படி நிற்கிறீங்களோ அதுவே தான் நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ மிரர் அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு நம்ம பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், ரெஃப்ளெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஜெயில் ஆல்வேஸ் ஹேஸ். ஓகே. ஸோ ஜெயிலில் வந்துட்டு ஜெயிலர் இருப்பாங்க. ஸோ லாயர் கூட அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ ஓகேவா? ஸோ அடுத்து லாக் இருக்கும், நெக்ஸ்ட்டு ப்ரிசனர் இருப்பாங்க, கைதிகள் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஜெயிலர்னால் அந்த ஜெயிலை பாதுகாக்கிறவங்க. ஓகேவா? ப்ரிசனர்ஸ்னால் அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்க கைதிகள், லாக்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு ஜெயில் இருக்குது. ஓகேவா? ஒரு ஜெயில் இருக்குது. அந்த ஜெயிலில் ப்ரிசனர்ஸ், கைதிகள் எல்லாமே இருக்காங்க. அந்த கைதிகள் இருக்கிறனால தான் யார் இருக்கா, ஜெயிலர் இருக்காங்க. அந்த கைதிகளை பார்த்துக்கிறனால தான் அந்த ஜெயிலர் இருக்காங்க. அந்த கைதிகளுக்கு பூட்டே இல்லாமல் ஒரு ஜெயில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கைதிகள்லாம் தப்பிச்சு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஜெயிலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டுகள், லாக்கு தான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? ஆக்சுவலி நீங்கள் நினச்சிடலாம் ப்ரிசனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரிசனரை வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த ஜெயிலில் பூட்டு போட்டிருந்தா தான் அந்த ப்ரிசனரே வெளியில் போக மாட்டாங்க. ஓகேவா? அப்போ அந்த ப்ரிசனருக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டுகள். ஓகேவா? அப்போ ஜெயிலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரியாரிட்டி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டு, லாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. எ சீனரி ஆல்வேஸ் ஹேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சீனரி மீன்ஸ் வாட், ஒரு இயற்கை காட்சி. ஒரு இயற்கை காட்சியில் என்ன இருக்கும், ஒரு மவுண்டைன், ஒரு ரிவரு, தென் வந்துட்டு ஒரு நேச்சுரலான ஒரு வாட்டிங்க, ரிவரு, பெயிண்ட்ஸு, அனிமல்ஸு, பேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஒரு சீனரினா மவுண்டைன் இருக்கும், ரிவர்னா சீனரினா ரிவரும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சீனரியை பெயிண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சீனரின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு இயற்கை காட்சி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு இயற்கை காட்சி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம செவத்துலலாம் ஒட்டுவோம் இல்லையா ஒரு சீனரி மாதிரி,
இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் டெக்கரேஷன்ஸ்க்காக. ஸோ அது நீங்கள் வச்சுக்கோங்களேன் மைண்டில். அதில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், பெயிண்ட் பண்ணுறோம். என்னென்ன பெயிண்ட் பண்ணுறோம், மவுண்டன்ஸ், ரிவர் எல்லாமே பெயிண்ட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ நம்ம நினச்சிக்கலாம் பெயிண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. நோ, அந்த பெயிண்ட் இருந்தால் தான் மவுண்டைன், ரிவர்லாம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இங்கே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. காம்போசிஷன், கலவை, இது மூணுமே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அங்கே ஒரு சீனரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் இஸ் அ கலவை. ஓகேவா? கலவை தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ கலவைனா ஒன்றும் இல்லை, அதில் எல்லாமே கலந்துருக்கிறது தான் கலவை. ஓகேவா? மவுண்டனும் இருக்கும், பேர்ட்ஸும் இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதில் பெயிண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த கொஷினை ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். எ ஸ்கூல் ஆல்வேஸ் ஹேஸ். ஓகே, ஆக்சுவலி இது நம்ம ஹாஸ்பிட்டல்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். ஓகேவா? ஒரு ஸ்கூலுக்கு எது இம்பார்ட்டண்ட், பிரின்சிபல்லா, தென் வந்துட்டு பில்டிங்கா, லைப்ரரியா, டீச்சரா? ஓகே, ஒரு ஸ்கூல் அப்படின்னா ஹெட் மாஸ்டர், பிரின்சிபல் இருப்பாங்க. ஓகே, ஒரு ஸ்கூல் அப்படின்னா அது கட்டிடம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லைப்ரரி அப்படின்னா ஒரு ஸ்கூல் அப்படின்னா லைப்ரரியும் இருக்கும். ஒரு ஸ்கூல் அப்படின்னா டீச்சர்ஸும் இருக்கும். ஓகே, ஆக்சுவலி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி வந்துட்டு டாக்டர் முக்கியமோ அதே மாதிரி தான் ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் முக்கியம். ஸோ என்ன தான் நீங்கள் வந்துட்டு பில்டிங் வச்சாலும் சரி, அந்த பில்டிங்கில் லைப்ரரி வச்சாலும் சரி, அந்த லைப்ரரியில் பக்கத்து ரூமில் பிரின்சிபலை வச்சாலும் சரி, ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இதில் மெயின் மேட்ரு யார்? டீச்சர்ஸ் தான். அந்த டீச்சரே இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னால தான் லைப்ரரி வரதோ, பில்டிங் கட்டுறதோ, எக்ஸ்ட்ரா பில்டிங் கட்டுறதோ. ஓகேவா? ஸோ இப்போ மெயினான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் தான். ஓகேவா? ஒரு ஸ்கூலுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் தான். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஹியர் நியூஸ் பேப்பர் ஆல்வேஸ் ஹேஸ். ஒரு நியூஸ் பேப்பருக்கு என்ன வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஒரு நியூஸ் பேப்பர் அப்படின்னா அதில் அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருக்கும். ஓகே, ஒரு நியூஸ் பேப்பரை எடிட் பண்ணி தான் வெளியிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நியூஸும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேஜஸ் இருக்கும். ஓகே, ஒரு நியூஸ் பேப்பரில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஜஸ்ட் ஒரு பார்ட்டு தான். ஓகேவா? எடிட்டரும் இருக்காங்க. ஓகே, பேஜஸும் இருக்காங்க. அந்த பேஜஸை ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நியூஸ் தேவை இல்லையா? ஸோ அப்போ ஒரு நியூஸ் இருந்தால் தான் அங்கே அந்த நியூஸ் இருந்தால் மட்டும்தான். ஓகேவா? ஒரு நியூஸ் பேப்பரில் அந்த ஒரு நியூஸ் இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் பேஜில் என்ன நியூஸ், ஓகேவா, அந்த நியூஸை எப்படிலாம் எடிட் பண்ணி போடலாம், இந்த நியூஸுக்கு பக்கத்தில் எந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம் எப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்போ நியூஸ் பேப்பருக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எ ஃபேன் ஆல்வேஸ் ஹேஸ். ஒரு ஃபேன் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபேன் இருக்குது, அதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ரெகுலேட்டரா, ஒயரா, கரண்ட்டா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளேட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ரெகுலேட்டர் மீன்ஸ் நத்திங் பட் ஒழுங்குபடுத்துபவர். ஓகேவா? அது ரெகுலேட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேட்டர்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதுதான். ஒயர். ஓகே, ஆக்சுவலி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயர் மீன்ஸ் வாட், இப்போ எத்தனையோ ஃபேன்ஸ் ஒயர் இல்லாமல் டேபிள் ஃபேன்லாம் ஓடுது. லைக் நான் எந்த ஒயரை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேன் ஓடுது அப்படின்னா அதில் ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்களே, அந்த ஒயர் கனெக்ஷன் கொடுக்காமலே நம்மளுக்கு இங்கே டேபிள் ஃபேன் ஓடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது, இப்போ கரண்ட் இல்லாமையும் சில ஃபேன் என்னவாகும், ஓடும். ஓகேவா? ஸோ ஜென்ரேட்டரில் ஓடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பிளேடு. ஓகே, இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஃபேனுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் தான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். பிளேட்னால் ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு ஃபேன் இருக்குது. ஓகேவா? இதில் வந்துட்டு 3 இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த பிளேட்ஸ். ஓகே, ஸோ இது இல்லாமல் எப்படி ஃபேன் ஓடும்? ஸோ இதுவே இல்லை. ஓகேவா? இது மூணுமே இல்லை அப்படின்னா அந்த ஃபேனை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அதில் ஒயர் கனெக்ஷன் இருக்குது, ரெகுலேட்டர் இருக்குது, கரண்ட் இருக்குது, பட் ஆனால் அந்த பிளேடே இல்லை. அப்போ எப்படி அந்த ஃபேன் ஓடும்? ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேடு தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்படி தான் நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா the last question of this topic. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மில்க் ஆல்வேஸ் கண்டெய்ன்ஸ். ஆல்ரெடி நம்ம மில்க் சம்மந்தமாக ஒரு கொஷின் பார்த்தோம், பட் ஆனால் அதில் ஆப்ஷன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு, இதில் ஆப்ஷன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. ஓகே,
ஸோ ஒரு மில்க்குக்கு வந்து சுகர் தேவை, ஃபேட்ஸ் தேவை, கால்சியம் தேவை, வாட்டர் தேவைன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு மில்க் அப்படின்னா நம்மளுக்கு இதில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம். ஓகேவா? மில்கில் தான் நம்மளுக்கு கால்சியம் இருக்குது. ஸோ சம் மில்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேட்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? எத்தனையோ பேக்குடு ஒரு இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபேட் மில்க்குன்னு தனியாக இருக்கும், ஃபேட் ரிமூவ்டு மில்க்குன்னு தனியாக இருக்கும். பட் எங்கேயுமே கால்சியம் ரிமூவ்டு மில்க்குன்னு இருக்காது. எந்த ஒரு ஷாப்பிங் ஸ்டோரில் நீங்கள் எங்கேயே போனாலும் சரி. ஓகேவா? ஸோ எந்த ஒரு கண்ட்ரிக்கு போனாலும் சரி, வித்தவுட் கால்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த ஒரு மில்க்கும் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ மில்க் அப்படின்னாலே நம்மளுக்கு கால்சியம் தான் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம அதில் வாட்டர் கலக்கிறதோ. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் அதில் வாட்டர் கூட ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த மில்க்குக்கு அப்புறமா தான் நமக்கு சுகரும் தேவைப்படும், ஏதாச்சும் நம்ம டீ காஃபி போடும்போது. ஓகே. ஸோ இதில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அப்படின்றது தான் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா இருக்குது. ஒரு மில்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு கால்சியம் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகே. ஸோ இந்த டாபிக் இதோட நம்மளுக்கு ஃபினிஷ்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது வந்துட்டு ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு டாபிக் தான். இதை நம்ம வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம எது கரெக்டான ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு இந்த கிளாஸ் முடியுது. தேங்க்யூ.